சேம் டே 28th ஏப்ரல் தான். நான் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், ரீசார்ஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில். சொன்ன மாதிரி அந்த ஆப் மூலிமா போய் பண்ணோம் அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணிட்டேன். உடனே ரீசார்ஜ் ஆகிடுச்சு. நான் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணேன்னா 600 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணேன். ஒன்றும் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ்னு கிளிக் பண்ணேன். உடனே எனக்கு ரீசார்ஜ் அதுக்கப்புறம் இன்னொரு போர்டு ஒன்று ஓப்பன் ஆகி, இன்னொரு டேஷ்போர்டு ஒன்று ஓப்பன் ஆகி அதில் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஓடிபி கொடுத்தோடனே ரீசார்ஜ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இவங்க வந்து நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எனக்கு ரீசார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ ஏன் இங்கே அமௌண்ட் வந்து 157 திரும்ப காட்டுது? 600 ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ இங்கே 700 சில்லரை காட்டுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, பர்ச்சேஸ் ஆல் போயிட்டு இந்த 600 ருபீஸ் பேக்கை வந்து நான் பை பண்ணிட்டேன். இந்த மாதிரி எஸ் கொடுத்தேன், கன்ஃபார்ம் கொடுத்தேன். இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்திருக்கு இப்போ. ஆனால் அப்போ வந்து அமௌண்ட் இருந்தனால அப்போ பை பண்ணிட்டேன். இந்த 600 ருபீஸ் பை பண்ணது வந்து இங்கே காட்டுறாங்க. மை டிவைஸில் கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருந்தது தான் கொடுத்துருந்தாங்க. 13ஆந்தேதிலேருந்து 16ஆந்தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 153 ரூபா earn பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 12 doors ஆஃப் சார்ஜிங் கேபினெட். ஆக்சுவலாக வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, அது சார்ஜிங் கேபினெட் இருக்கும்ல, இப்போ ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் போனீங்கன்னா சார்ஜிங் போர்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களே, அந்த இது வந்து நம்ம லீஸுக்கு எடுக்கிற மாதிரி எதுவும் சொல்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. கான்செப்ட் வந்து பார்த்தா இப்போ நான் 600 ரூபாய்க்கு அது வந்து ஒரு செட்டு வாங்கியிருக்கேன். 12 டோர் இருக்க மாதிரி. அது வந்துட்டு 28ஆந்தேதி இன்றைக்கி வாங்கியிருக்கேன். 5/29, டைம் இப்போ 5:32. அது வந்து அடுத்த வருஷம் 28 வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு ₹1.25 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் வாங்கி 1 மணி நேரம் ஆகலை. அதனால் இது வரைக்கும் எந்த அமௌண்ட்டும் வரல. வந்ததுன்னா க்ளைம் பண்ணிக்கலாம். நான் இன்னும் இது வித்ட்ரா பண்ணல. வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இது ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு வந்துட்டு 157 ரூபா இருக்குல்ல, அந்த 157 ரூபாய்க்கு நம்ம வந்து இந்த டெபாசிட் பிளான் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் எதுலையாவது டெபாசிட் பண்ணலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். மேபி இது வந்துட்டு 200 days 14% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. வேணால் இதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 14%. ஆக்சுவலாக வந்து இது 10 டேஸ்னால் 10 நாளில் முடிஞ்சிடும். அமௌண்ட் வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து 35 நாள், இது 120 நாள், 200 நாள். இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 14%, 200 நாளுக்கு தான். ஒவ்வொரு நாளும் வர இன்ட்ரெஸ்ட்டு வந்துட்டு நம்ம அப்பப்போ எடுத்துக்கலாம். இப்போ நான் 157 ரூபா இருக்கா, ஸோ இப்போ 100 ரூபா போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 14 ரூபா டெய்லி பேசிஸில் வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து இதில் டெபாசிட் எவ்வளோ, 157 ரூபா. ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 157 ரூபா 30 பைசா இருக்குது. 157 ரூபா மட்டும் போடுவோம். 157. எஸ், வாங்கிட்டேண்ணா. அவ்வளோதான், வாங்கியாச்சு. ஒன்றும் இல்லை, அது அமௌண்ட்டை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணேன். அமௌண்ட் இங்கே வந்துருச்சு தான், இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். டோட்டல் டெபாசிட் 157. 3 பைசா 30 பைசா அசெட் இருக்குது. ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இது எதாவது கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஒரு நாளைக்கும் அமௌண்ட் ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது நான் நெக்ஸ்ட் டே காட்டுறேன். ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். பார்ப்போம் என்ன வருதுன்னு.